வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறையில் ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பற்றி சொல்கிறப்ப நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருந்தேன். இப்படி கூட்டுறவுத்துறையில் ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்க போகிறாங்க. உடனடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது உதவியாளர், கிளர்க்கு, பியூனு, ஹெல்ப்பரு, வாட்ச்மேனு, இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 விதமான போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எது ஒரு அரசு வேலைவாய்ப்புக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஒரு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போம். அதுக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறை எதன் கீழே இயங்குது அப்படின்னா, இதற்கு கீழே கூட்டுறவுக்கு கீழே ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இயங்குது, செயல்பட்டுட்டு வருது. இந்த கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை இருக்குது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு அப்படிங்கிற பேங்க் ஈடுபாடு கொண்டு இருக்கும். இது ஒரு அரசு, ஒரு மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டுறவு அப்படின்னால அது மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். அதில் நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்டையுமே நீங்கள் ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், நிறுவனத்தின் பெயர் இந்தியா விவசாயிகளின் உயர் கூட்டுறவு லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையின் வகை மத்திய அரசு வேலைவாய்ப்பு. அதாவது கேட்பாங்கள்ல, என்ன அரசு, மத்திய அரசா மாநில அரசா வேலை. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோமோ அது மத்திய அரசு. அதே நம்ம இங்கே இருக்கிற போலீஸ் வேலைவாய்ப்புக்கு போனால் அது மாநில அரசு. இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பின் வகை வழக்கமான வேலைவாய்ப்புகள். இதில் பார்த்திங்க அப்படின்னா மாற்று கருத்தோ மாற்று எதுவும் கிடையாது, வழக்கமான வேலைவாய்ப்பு மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேலை செய்யும் இடம். இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் இந்த போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வரக்கூடிய எல்லா விதமான தகவல்களுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அதுவும் வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு மாடல் வீடியோவும் அதில் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் தான் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெயர் வேளாண் பட்டதாரி பயிற்சியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வேளாண் பட்டதாரி பயிற்சியாளர் AGT பதவிகள் 4 வருடம் பிளேஸ்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு நேர வழக்கமாக பட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பகுதி நேரமாக இருக்கக்கூடாது, முழு நேரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற துறை மற்றும் அனுபவத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும். அதாவது பிற சர்டிஃபிகேட்டில் எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சரிபார்த்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் வேளாண் பட்டதாரிகளுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் யார் வேண்டுமானாலும் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வயது தளர்வுகளை பார்த்திங்க அப்படின்னா
சரிபார்க்கவும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சம்பள நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 பிற்பகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 33,000 வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட சேலரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் தேர்வு செய்யும் முறை, இதனுடைய அப்டேட்டு, எப்படி விண்ணப்பிக்கிறது, ஆன்லைன் போர்ட்டல் எப்படி, இது எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பல விதமான அப்டேட்களை நீங்கள் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணிக்கலாம். 1 by 1 அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதை எப்படி தேர்வு செய்யும் முறை, அதெல்லாம் எப்படி என்னென்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை இப்படி என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி அடிப்படையில் ஆன்லைன் தேர்வு எப்படி வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. கணினி அடிப்படையில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இது வந்து நம்ம கணினி ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அங்கே வந்து போன உடனே உங்களுக்கு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. தனியாக மவுஸு, கீபோர்டு எல்லாம் செட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, 10th எக்ஸாமு, இதெல்லாம் எப்படி நம்பர் பார்த்து நீங்கள் போய் உக்காடுறீங்களோ அதேமாரி இதுக்கும் வந்து நம்பர் நீங்கள் வந்து பார்த்து போய் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உக்காந்துடணும். அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி ஆன் பண்ணுங்கள், இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே டைமிங் கொடுப்பாங்க. 10 நிமிஷம், 7 நிமிஷம், 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோடனே கம்ப்யூட்டரில் ரைட் சைடில் மேலே கார்னரில் டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த டைமர் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஃபார்மெல்லாம் டிக் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு அந்த பாக்ஸுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக் ஆயிரும். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இப்படி தான் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக எந்தெந்த எக்ஸாம்லாம் கரெக்டாக வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செஞ்சுருவாங்க. இதுதான் வந்து கரெக்டான தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்வு முறை. ஆன்லைன் ப்ராசஸிங் இப்படி தான் நடக்கும். நாங்களும் வந்து நிறைய விதமான ஆன்லைன் ப்ராசஸிங் பார்த்துருக்கோம். எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வரும். தேர்வு செய்யும் மையங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பெங்களூர் இதுமாரி கொடுத்துருக்காங்க, சென்னை, டெல்லி இதுமாரி நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இது என்னமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். விண்ணப்ப கட்டணம் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனை பயன்படுத்தி மட்டுமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து கொடுத்துருக்காங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ விண்ணப்ப இணைப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே போவோம். இந்த போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் நேமு, மொபைல் நம்பரு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து போடணும். கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே மெயிலுக்கு வந்துடும். அதேமாரி உங்களுடைய மெசேஜுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடைபெறதுனால நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லாமே ஆன்லைன் தான், எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. அப்ளிகேஷன் போடுறது, வாங்கிறது எல்லாமே ஆன்லைன் தான். இதோட அஃபிஷியலான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன்.
லிங்க் தாராளமாக ப்ரொவைட் பண்ணுறேன். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதுமாதிரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.